ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். நம்மளோட சேனலில் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓன் மெத்தடை பிகினர்ஸ்க்காக ஃப்ரீயாக அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டோட சீரீஸ் அப்படிங்கிறது எவ்ரி சாட்டர்டே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா சண்டே நம்மளுடைய ஸ்மார்ட் மணி கான்செப்டோட சீரீஸும் சாட்டர்டே அப்படிங்கிறது வீக்லியோட அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மெத்தடில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது. யாரெல்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அட் சேம் டைம் பிகினர்ஸ் ஒருத்தங்க மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டிங் நிஃப்டி அப்படின்ற இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன விஷயங்கள் என்ன பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வீக்லியோட கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. அந்த ஜோன் எனக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ஜோன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பேரிஸ் பிரேக்கரை கொடுத்துருச்சுங்க. அப்போது இந்த லாங் கன்சால்டேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2023 நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் 2024 ஒரு 1 இயராக லாங் கன்சால்டேஷன் இந்த ஒரு ஜோன் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கு, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பாடி க்ளோஸ் பிலோ ஏரியாவில் வச்சுருக்கு. அப்போ இந்த பாடி க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எங்கே அவனோட அடுத்த ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கோ அங்கே தான் போகும். அஸ் வெல் அஸ் இந்த பிளேஸில் இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி தான். இதே ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் தான் இந்த பிளேஸில் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிற ஃபோக்கஸை சொல்லுவாங்க. நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போ இது ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்கிறதுனால 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, மார்க்கெட் ஒரு பியர் ட்ராப் பண்ணும். பியர் ட்ராப்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய பேரிஸ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே தான் போகும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். அதான் பியர் ட்ராப் அப்படிம்போம். அட் சேம் டைம் மார்க்கெட் இந்த ஒரு பேஸ் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆல்சோ லிக்விட் டேக் பண்ணுற இடம் இருக்கிறதுனால இந்த ஒரு பிளேசஸ் அப்படிங்கிறது இனிமேல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இல்லை மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் டே ஷார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்காவான ஆர்டர் பேக் டேப் ஆச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வீக்லியோட சார்ட் படி நம்ம சொன்ன விஷயங்கள் இந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது அடுத்த செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இதை டே சார்ட்டில் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் லெவல் ஆஃப் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற எங்கேயுமே இல்லை. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹையர் ஃபார்மேஷன் போனதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் தான் இருந்தான். இந்த பிளேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்மேஷன் ஆஃபில் இருந்தான். இப்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மார்க்கெட் டே சார்ட்டில் ஒரு நியூ லோ க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த நியூ லோ க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த நியூ லோ க்ரியேட் பண்ணனால இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டரை மார்க்கெட் டேக் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு டிமாண்ட் இன் டே சார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸஸ் தான் நெக்ஸ்ட்டு டிமாண்டாக இருக்குது. அப்போ பையிங் ஆர்டர் டேக் ஓவர் பண்ணிட்டானா அதுக்கடுத்து மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறையா பேர் SMC ட்ரேடர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும். தென் இந்த பிளேஸஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ரேட்டுங்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி வைப்போம். ஆனால் இந்த சேஞ்ச் ஆஃப் ரேட் ரைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சேஞ்ச் ஆஃப் ரேட்டர் அப்படிங்கிறது அந்த பிளேஸஸில் வரக்கூடிய ஆர்டர் பிளாக் உங்களுக்கு ஃபுல்லாக வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷனில் ஃபெயில்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போது அப்போ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நியூ பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். இதில் போய்ட்டு நீங்கள் புல்லு பீர் தான் போடணுமே தவிர சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுனால இந்த ஹைக்கும் லோக்கும் ஃபிபனாச்சி போட்டு அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் என்ன பண்ணலாம், அகைன் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இந்த ஒரு ஹைவிக் பியூஐ ஃபார்முலாவுக்கு போகலாம். ஓகேங்களா? இல்லைனா மார்க்கெட்டோட ட்ரெண்டே புல்லாக இருக்கிறதுனால இந்த இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் எடுத்துகிட்டு டே சார்ட் வீக்லியோட ஒரு ஜோன் மார்க் பண்ணும்போது அதுக்கு இன்னர் சைடு போயிட்டானா திரும்பி இப்படி மேலே போயிடும். அதனால் இந்த பிளேஸஸில் மார்க்கெட்டோட டிசிஷன் மேக் பண்ணக்கூடியது 1 ஹவர் ஜோன் தான்.
அப்போ 1 ஹவரோட ஜோனை பொறுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மார்க்கெட்டு டெசிஷன் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதாங்க கண்டிஷன் இந்த இடத்துல. அப்போ as per வியூ படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளேசஸில் தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கான டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்குது. 46,000 to 47,500 ஒரு 1,500 பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் டே சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பிஓஇ. ஸோ இங்கேருந்து தான் ஃபர்தராக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அட் சேம் டைம் வீக்லியோட ஒரு ஜோனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இனிமேல் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த வீக்லியோட ஜோன் இது பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பையிங் ஆர்டர் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் ஃபர்தர் அப்பு போகவே முடியலையா, ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து இங்கே தான் வரணும். இதான் பேங்க் நிஃப்டியோட வியூ. தென் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க, ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவும் புது விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஓபி, இந்த ஓபியை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தான். அட் சேம் டைம் 1 ஹவர் ஜோனில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டே கொடுத்தது ஒரு ஆர்டர் பேக் இருந்தது. ஓகேங்களா, இதான் லாஸ்ட் ஹவர் கிடைச்ச ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக் ஜோனில் தான் இப்போ மார்க்கெட் நிற்கிறான். அட் சேம் டைம் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு நிற்கிறான். இது கிளியராக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஒரு எஸ்எம்எஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற வேர்டு நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த எஸ்எம்எஸ் பேட்டர்ன் போட்டனால இது ஒரு க்ரூசியலான ரிவர்சல் ஏரியா தான். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இப்போ டேப் ஆகி நிற்கிறான். இன்கேஸ் மார்க்கெட் கம்மிங் மார்க்கெட் நம்ம சில்வர் மெம்பர்ஸ்க்கு வீடியோ கொடுப்போம்ல, அந்த வீடியோ படி மார்க்கெட் அந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் ட்ரிகர் ஆயிரும். இது வந்து ஷார்ட் டேர்ம் தான், ரொம்ப லாங் டேர்ம்லாம் பையிங்கிறது கிடையாது. ஷார்ட் டேர்ம் ஒரு பையிங் அப்படிங்கிறது இந்த டே சார்ட்டோட டெசிஷன் ஏரியாலையும். இது ஏன் ப்ரோ டெசிஷன் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் இந்த பிளேஸஸ் தான் மார்க்கெட் வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட் அப்ரேலி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்கான டிசிஷன் ஏரியாவாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பையிங். இந்த பையிங்கை வந்து மார்க்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிடல அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் ஹை வீக் ஆஃப் பிஓஐ. ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியோட இப்போதைக்கோட ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேமோட வியூ. ஸோ இந்த வியூ படி நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ 1 ஹவர் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே ப்ரோ இருக்குது செல்லிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இதான் லாஸ்ட்டு செல் ஓபி. இந்த செல் ஓபிக்கு கீழே எங்கே டிமாண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிட்வீன் ஏரியா இருக்கக்கூடிய இந்த ஒரு கன்சால்டேஷன் 22,600 அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பேஸு. இந்த பேஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் எங்கேயுமே 1 ஹவர் ஜோனில் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ as per 1 ஹவர் வியூ இதாங்க, ஒரு சப்ளை 2 டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது நம்மளோட லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பையிங். அந்த ஷார்ட் டேர்ம் பையிங் அப்படிங்கிறது இங்கே வரைக்கும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இனிமேல் மார்க்கெட் 1 ஹவர் ட்ரெண்டு புல்லிஸ் ஆகினா கூட இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்படி ஹையர் ஃபார்மேஷன் போனால் தான் புல் அப்படிங்கிறது ஆகும். அன்டில் மார்க்கெட் புல் அப்படிங்கிறதுக்கான ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதை தான் கம்மி வீக்ஸில் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயங்களில் நம்மளோட ஹெச்எல்சியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இல்லை நம்மளோட ஸ்னைப்பர் தியரியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப எளிதாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸ்னைப்பர் தியரிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு மார்க்கெட் முடியும் போது கிடைக்கக்கூடிய டேட்டா செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் டேக்கு நம்ம இன்றைக்கே ரெடி ஆயிடுவோம். நம்ம எந்த சார்ட்டும் போய் அடிஷ்னலாக பார்க்க போகிறதில்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்க லைவ் மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ரைக் இவ்வளோ தூரம் போச்சா, அப்போ அந்த ஸ்ட்ரைக் என்னவாக இருக்கும் பாருங்கள், எதுவுமே பார்க்க போகிறதில்ல. 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காம்பினேஷன் எடுக்க போகிறோம். அதை வச்சு ரொம்ப எளிதாக நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நிஃப்டி பேங்க்ஸோட வியூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இது பேக்ரவுண்டில் என்ன நியூஸ் இருந்தாலும் இதுக்கான பர்ஃபெக்டான ஒரு அனலைசிஸ்ங்கிறது இவ்வளோ தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி. ஓகேங்களா, இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது விஷயங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுடைய மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்னவாக இருக்கோ அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ இதோட முடியுது. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எஸ்எம்சி கான்செப்டோட ஆர்டர் ஃப்ளோங்கிற கான்செப்ட் நாளையோட 5 o'clock நம்மளுக்கு வீடியோவாக கிடைக்கும். அதுவும் பார்த்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். Yeah.